தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. வந்துள்ள அன்பு இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் 2ஆம் நாள் நவநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். செல்வத்தின் மீது பேராசை கொண்ட நேர்மையற்றோரின் செயல்பாடுகளை இன்றைய நற்செய்தி வாயிலாக இயேசு நமக்கு தெளிவுபடுத்துகிறார். செல்வத்தின் மீது பற்று கொண்ட ஒருவர் இறைவனுக்கு முதலிடம் கொடுப்பதில்லை. அவர்கள் கடவுளை மறந்து விடுகிறார்கள். செல்வத்தை ஈட்டுவதிலும் அதை பாதுகாத்து இன்னும் பன்மடங்காக பெருக்குவதிலும் தான் அதிக அக்கறை கொண்டுள்ளார்கள். அதேபோல் நாமும் கடவுளுக்கு முதலிடம் கொடுக்கின்றோமா, இல்லை செல்வத்தின் மீது பேராசை கொண்டு இறைவனை மறந்து விடுகின்றோமா என்பதை சிந்திப்போம். செல்வத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இறைவனுக்கு முதலிடம் கொடுக்கக்கூடியவர்களாக வாழ இறைவனின் அருளை வேண்டி இத்தெய்வீக திருப்பலியில் இணைவோம். இறையாசி பெறுவோம். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இந்த தெய்வீக திருப்பலியானது கருப்புசாமி ஏஞ்சலா மேரி குடும்பத்தாரின் நன்றி பலியாகவும் குடும்ப நலன்களுக்காகவும் பிள்ளையின் படிப்பிற்காகவும் உடல் உள்ள சுகத்திற்காகவும் அர்ஜுன் கீதா குடும்பத்தாரின் குடும்ப நலனுக்காகவும் குடும்ப நன்றியாகவும் பிள்ளைகளின் படிப்பிற்காகவும் உடல் உள்ள சுகத்திற்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு நாமும் நம்முடைய தேவைகளையும் கருத்துக்களையும் இணைத்து இந்த தெய்வீக திருப்பலியிலே இறைவனுடைய அருள் வேண்டி ஆசீர் வேண்டி மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். Please
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது கொடையால் புனித மார்ட்டின் தே போரஸ் ஏழ்மையும் தாழ்மையும் நிறைந்த கிறிஸ்துவை இறுதி வரை பின்பற்றினார். அதனால் அவருடைய பரிந்துரையால் எங்கள் அழைத்தலில் நாங்கள் உண்மையுள்ளவர்களாக நடந்து மகனில் முன்னிறுத்தியுள்ள அந்த நிறைவை வந்தடைய ஆற்றல் பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றேப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தூய முத்தம் கொடுத்து ஒருவர் மற்றவரை வாழ்த்துங்கள். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வசனங்கள் 3 முதல் 9 முடிய மற்றும் 22 முதல் 27 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து இயேசுவுக்காக என்னோடு சேர்ந்து உழைக்கின்ற பிரிஸ்காவுக்கும் அக்கிலாவுக்கும் என் வாழ்த்து. அவர்கள் என் உயிரை காக்க தலை கொடுக்கவும் முன்வந்தார்கள். அவர்களுக்கு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். நான் மட்டுமல்ல, பிற இனத்து திருச்சபைகள் அனைத்துமே நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றன. அவர்கள் வீட்டில் கூடும் திருச்சபைக்கு வாழ்த்து சொல்லுங்கள். என் அன்பார்ந்த எப்பனைத்துக்கும் வாழ்த்து கூறுங்கள். ஆசியாவில் கிறிஸ்துவை முதல் ஏற்றுக்கொண்டவர் இவரே. உங்களுக்காக பாடுபட்டு உழைத்த மரியாவுக்கு வாழ்த்து தெரிவியுங்கள். என் உறவினர்களும் உடன் கைதிகளுமான அந்திரோனிக்கு, யூனியா ஆகியவர்களுக்கும் என் வாழ்த்துக்கள். திருத்தூதர்களுள் இவர்கள் பெயர் பெற்றவர்கள். இவர்கள் எனக்கு முன் கிறிஸ்தவர்கள் ஆனார்கள். ஆண்டவருக்கு உரியவரான என் அன்பார்ந்த அம்பிலியாத்துக்கும் வாழ்த்துக்கள். கிறிஸ்துவுக்காக உழைக்கும் என் உடன் உழைப்பாளரான உர்பானுக்கும் என் அன்பார்ந்த ஸ்தாக்கிக்கும் வாழ்த்து சொல்லுங்கள். தூய முத்தம் கொடுத்து ஒருவர் மற்றவரை வாழ்த்துங்கள். கிறிஸ்துவின் எல்லா சபைகளும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகின்றன. இந்த திருமுகத்தை எழுதி கொடுத்த தெர்த்தியுவாகிய நான் ஆண்டவருக்கு உரியவன் என்னும் முறையில் உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறேன். நான் தங்குவதற்கும் சபையினர் அனைவரும் ஒன்று கூடுவதற்கும் தம் வீட்டில் இடம் அளிக்கிற காயு உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறார். நகரத்தின் பொருளாளரான எரஸ்தும் நம் சகோதரனாகிய குவர்த்தும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் பறைசாற்றும் நற்செய்திக்கு ஏற்ப வாழ கடவுள் உங்களை உறுதிப்படுத்த வல்லவர். ஊழி காலமாக மறைபொருளாக இருந்த இந்த நற்செய்தி இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இறைவாக்கினர் வாயிலாக இது நமக்கு தெளிவாகியுள்ளது. என்றும் வாழும் கடவுளின் கட்டளைப்படி எல்லா மக்களினங்களுக்கும் அது தெரிய வந்துள்ளது. இதனால் அவர்கள் நற்செய்தியை கேட்டு நம்பிக்கை கொள்வர். ஞானமே உருவாகிய கடவுள் ஒருவருக்கே இயேசு கிறிஸ்துவின் வழியாய் என்றென்றும் ஆட்சி உரித்தாகுக. ஆமென். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
பொருத்தனைகள் செலுத்துவதும் தகுதி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 16 இறை வசனங்கள் 9 முதல் 15 முடிய. லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 16 இறை வசனங்கள் 9 முதல் 15 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, நான் உங்களுக்கு சொல்கிறேன், நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிக்கொள்ளுங்கள். அது தீரும் பொழுது அவர்கள் உங்களை நிலையான உறைவிடங்களில் ஏற்றுக்கொள்வார்கள். மிகச் சிறியவற்றில் நம்ப தகுந்தவர் பெரியவற்றிலும் நம்ப தகுந்தவராயிருப்பார். மிகச் சிறியவற்றில் நேர்மையற்றவர் பெரியவற்றிலும் நேர்மையற்றவராயிருப்பார். நேர்மையற்ற செல்வத்தை கையாளுவதில் நீங்கள் நம்ப தகாதவராயிருந்தால் யார் உங்களை நம்பி உண்மை செல்வத்தை ஒப்படைப்பார்? பிறருக்கு உரியவற்றை கையாளுவதில் நீங்கள் நம்ப தகாதவர்களாய் போனால் உங்களுக்கு உரியவற்றை உங்களுக்கு கொடுப்பவர் யார்? எந்த வீட்டு வேலையாளும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. பண ஆசை மிக்க பரிசேயர் இவற்றையெல்லாம் கேட்டு இயேசுவை ஏளனம் செய்தனர். அவர் அவர்களிடம் கூறியது, நீங்கள் உங்களை மக்கள் முன் நேர்மையாளராக காட்டிக்கொள்கிறீர்கள். கடவுள் உங்கள் உள்ளங்களை அறிவார். நீங்கள் உங்களை மக்கள் முன் உயர்ந்தவர்களாக காட்டிக்கொள்வது கடவுள் பார்வையில் அருவருப்பாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் நம்முடைய பாதுகாவலர் புனித மார்ட்டின் தேப்போரஸின் 2ஆம் திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு மக்களே, 1859ஆம் ஆண்டு அமெரிக்காவிலே
நயகரா என்கின்ற அந்த நீர்வீழ்ச்சியை சுற்றி ஏராளமான மக்கள் கூட்டம் ஆர்ப்பரித்து கொண்டிருக்கிறார்கள். அங்கு விழுந்த அந்த நீர்வீழ்ச்சியின் சப்தமும் காதை கிழித்து கொண்டிருந்தது. மக்கள் அனைவரும் அந்த நீர்வீழ்ச்சியின் அந்த ஒரு பிரம்மாண்டத்தை மிகுந்த பிரமிப்போடு பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது மற்ற எல்லா மைக்கையும் அணைச்சிட்டு இந்த மைக்கை மட்டும் போடுமா? இந்த ஸ்பீக்கர்லாம் எடுக்க மாட்டேங்குது, பின்னாடி உள்ளது கேட்க மாட்டேங்குது, வெளியே தான் கேட்குது. மற்ற எல்லா மைக்கையும் அணைச்சிட்டு இந்த மைக்கை மட்டும் ஆன்ல வை. அப்படிப்பட்ட அந்த ஒரு பிரம்மாண்டமான காட்சியிலே மக்கள் பிரமித்து போய் நிற்கிறார்கள். சார்ல்ஸ் பிளண்டின் என்கின்ற கயிர் மீது நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தைக்காரர் அங்கே அந்த பிரம்மாண்டமான நயாகரா நீர்வீழ்ச்சியின் குறுக்காக ஒரு பெரிய கயிற்றின் மீது மக்கள் அனைவரும் வியக்கத்தக்க விதத்திலே நடந்து கொண்டிருந்தார். ஒரு சிலர் அதனை ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு சிலர் அதனை பார்ப்பதற்கு துணிவில்லாமல் தங்களுடைய முகத்தை தங்களுடைய கரங்களால் மூடிக்கொள்கிறார்கள். அல்லது இன்னும் ஒரு சிலர் தங்களுடைய முகத்தை பின்பக்கமாக திருப்பிக் கொள்கிறார்கள். ஐயோ, எப்படி இந்த மனிதர் இந்த கயிற்றின் வழியாக நடந்து வர போகிறாரோ தெரியவில்லையே, கீழே விழுந்தால் அவ்வளவுதான், கரணம் தப்பினால் மரணம் என்கின்ற ஒரு நிலையிலே நடந்து கொண்டிருக்கிறாரே என்று ஒரு விதமான அதிர்ச்சி கலந்த ஆச்சரியத்திலே மக்கள் அந்த ஒரு காட்சியை, அந்த ஒரு பிரம்மாண்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நயாகரா நீர்வீழ்ச்சி என்பது சாதாரண நம்முடைய குற்றால நீர்வீழ்ச்சி போன்றது அல்ல. ஆயிரக்கணக்கான அடி உயரம் வாய்ந்தது. அப்படிப்பட்ட அந்த உயரமான நீர்வீழ்ச்சியில் 2 முனைகளுக்கு இடையில் ஒருவர் நடந்து செல்லுகிறார் என்பது கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத ஒன்று. அந்த ஒரு பிரம்மாண்ட நிகழ்விலே அவர், சார்ல்ஸ் பிளண்டின் என்கின்ற அந்த மனிதர், தன்னுடைய ஒவ்வொரு அடியையும் அந்த கயிற்றின் மீது எடுத்து வைத்து அந்த பகுதியை, அந்த ஒரு பெரிய அந்த நீர்வீழ்ச்சியை அற்புதமாக கடந்து விட்டார். அவர் அந்த நீர்வீழ்ச்சியை கடந்து கரையை அடைந்த பிற்பாடு மக்கள் அனைவரும் ஆர்ப்பரிக்கிறார்கள். தங்களுடைய கைகளை தட்டி மகிழ்ச்சியை, அவர் செய்த அந்த ஒரு மிகப்பெரிய காரியத்திற்கு தங்களுடைய வாழ்த்தை அவருக்கு தெரிவிக்கிறார்கள். அவரும் மக்களுடைய வாழ்த்தை, மக்கள் அவருக்கு கொடுத்த அந்த ஒரு வரவேற்பை ஏற்றுக்கொள்கிறார். அப்பொழுது அங்கு இருந்த அந்த மக்கள் கூட்டத்தை பார்த்து சார்ல்ஸ் பிளண்டின் என்கின்ற அந்த மனிதர் கேட்கின்றார், நான் வந்த இந்த பாதையிலேயே திரும்பவும் என்னால் பயணிக்க முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா என்று மக்கள் கூட்டத்தை பார்த்து கேட்கிறார். அப்பொழுது மக்கள் எல்லாரும் ஒருமித்த குரலில் ஆம், உங்களால் முடியும் என்று நம்புகிறோம் என்று சொன்னார்கள். நான் ஒரு சக்கர வண்டியை இந்த கயிற்றின் மீது வைத்து அதன் மீது அமர்ந்து என்னால் பயணம் செய்ய முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா என்று கேட்டபொழுது, அதற்கும் ஆம், நாங்கள் நம்புகிறோம், நீங்கள் ஒரு மிகப்பெரிய திறமைசாலி, கண்டிப்பாக உங்களால் இதனை கடந்து போய்விட முடியும் என்று அவர்கள் பதில் அளிக்கிறார்கள். அப்பொழுது அந்த மனிதர் சார்ல்ஸ் பிளண்டின் என்பவர் மக்கள் கூட்டத்திடம் மீண்டுமாக ஒரு கேள்வியை கேட்கின்றார். நான் இந்த சக்கர வண்டியை இதிலே கொண்டு போய் விடலாம், அதனோடு நகர்ந்து சென்று விடலாம் என்று சொல்லுகிறீர்கள். இப்பொழுது என்னோடு இணைந்து இந்த வண்டியிலே பயணிக்க உங்களிடம் யார் வருகிறார் என்று ஒரு கேள்வியை கேட்டார். அந்த மக்கள் கூட்டம், அதுவரையில் ஆர்ப்பரித்து கொண்டிருந்த மக்கள் கூட்டம், உங்களால் முடியும், நீங்கள் சென்று விடுவீர்கள் என்று சொன்ன அந்த மக்கள் கூட்டம் அப்பொழுது தங்களுடைய வாயை மூடிக்கொண்டது. நான் வருகிறேன் என்று துணிந்து சொல்ல யாராலும் அங்கே முடியவில்லை. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே,
பல நேரங்களில் நம்முடைய நம்பிக்கை வாழ்வும் இப்படிப்பட்டதாகத்தான் இருக்கின்றது. நம்முடைய நம்பிக்கை வாழ்வு என்பது ஒரு பெரிய ஆச்சரியம் கொண்டு நாம் வியந்து பார்க்கக்கூடிய ஒன்று மட்டுமல்ல. துணிவோடு ஆண்டவர் இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கையோடு அந்த வாழ்க்கையை நாம் தேர்ந்தெடுப்பது, அதுதான் உண்மையான நம்பிக்கை வாழ்வாக இருக்க முடியும். வெறுமனே தூரத்தில் இருந்து கொண்டு மிகவும் நம்முடைய நம்பிக்கையை வார்த்தையில் மட்டும் வெளிப்படுத்திவிட்டு நம்முடைய வாழ்வு என்று வருகின்ற பொழுது அதனை நாம் வாழ்வாக்க தவறிவிட்டோம் என்று சொன்னால் உண்மையிலேயே நாம் கொண்டிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை பெயரளவு நம்பிக்கையாக மட்டுமே இருக்குமே தவிர அது உண்மையான ஆத்மார்த்தமான நம்பிக்கையாக இருக்க முடியாது. அன்பு மக்களே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்வுக்குள்ளாக நாம் கடந்து செல்ல வேண்டும் என்பதுதான் இன்றைய இறை வார்த்தை வழிபாடு நமக்கு விடுக்கக்கூடிய செய்தியாக இருக்கின்றது. இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம், யாரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது, யாரும் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. ஒருவரை வெறுத்து இன்னொருவரை அன்பு செய்ய முடியுமே தவிர இரண்டு பேருக்கும் ஒரே நேரத்தில் பணிவிடை செய்ய முடியாது என்று ஆண்டவர் கூறுவதாக நாம் பார்க்கிறோம். பல நேரங்களில் நாம் நம்முடைய நம்பிக்கை வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் தான் இருக்கிறோம். இந்த உலக செல்வங்கள், உலக வசதி வாய்ப்புகள், உலகு தரக்கூடிய பெயர் புகழ், அவற்றிலே ஒரு காலை நாம் வைத்து கொண்டிருக்கிறோம், இன்னொரு காலை ஆண்டவர் மீதான நம்பிக்கையில் வைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் இரண்டிலும் உறுதியாக நிற்பது கிடையாது. உலகு சார்ந்த காரியங்கள் மட்டில் நாம் சிந்திக்கின்ற பொழுது அங்கு அந்த பக்கமாக சாய்ந்து விடுகிறோம். ஆண்டவரை குறித்து சிந்திக்கின்ற பொழுது எங்கு சாய்ந்து விடுகிறோம். எங்கும் நாம் நிலையான ஒரு படிப்பினையை, ஒரு நம்பிக்கையை ஆழமாக பல நேரங்களில் நாம் கொண்டிருப்பது கிடையாது. அப்படிப்பட்ட நம்முடைய நம்பிக்கை வாழ்க்கையை உரசி பார்த்து ஆண்டவர் மட்டில் ஆழமான நம்பிக்கையை நாம் வைக்க நம்முடைய தேர்வு ஆண்டவராக இருக்க வேண்டும் என்று இன்றைய வார்த்தை வழிபாடு நம்மை அழைக்கின்றது. அன்பு மக்களே, தொடக்க விடுதலை பயண நூலிலே 32வது அதிகாரத்தில் நாம் ஒரு அருமையான நிகழ்வை நாம் பார்க்கிறோம். மோசே சீனாய் மலையிலே ஏறி ஆண்டவரை சந்திக்க சென்று விடுகின்றார். அப்பொழுது இந்த மக்கள் என்ன செய்கிறார்கள்? ஆரோனிடத்திலே சொல்லுகின்றார்கள், எங்களை எகிப்திலிருந்து வழிநடத்தி கொண்டு வந்த அந்த மனிதரை காணவில்லை, எங்களை வழிநடத்தி வந்த தெய்வங்களை எங்களுக்கு செய்து கொடும் என்று அந்த மக்கள் என்ன செய்கிறார்கள்? தாங்கள் அணிந்திருந்த நகை நட்டுக்கள் எல்லாத்தையும் ஆரோனிடத்தில் கழற்றி கொடுக்கிறார்கள். ஆரோனும் அதனை உருக்கி ஒரு கன்று குட்டியை வார்த்து அந்த மக்களிடத்திலே கொடுத்து விடுகின்றார். அந்த மக்கள் அவற்றை கண்டு ஆர்ப்பரிக்கிறார்கள். எகிப்திலிருந்து எங்களை இங்கு கொண்டு வந்த, வழிநடத்தி வந்த தெய்வங்கள் இவைதான் என்று அவர்கள் ஆர்ப்பரித்து மகிழ்ச்சியில் துள்ளி குதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அங்கே கடவுள் மக்களுடைய செய்கையை பார்க்கின்றார். இந்த மக்கள் இப்படி என்னை விட்டு பிரிந்து பிற தெய்வங்களை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் வணங்கா கழுத்துடைய மக்கள் என்று மோசே இடத்திலே அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். மோசே அங்கே மலையிலிருந்து கீழே இறங்கி வருகின்றார். இறங்கி வந்து பார்க்கின்ற பொழுது மக்கள் இப்படி பொன் கன்றுக்குட்டியை செய்து அதனை வழிபட்டு கொண்டிருப்பதை பார்த்து மோசே வெகுண்டெழுகின்றார். கோபத்திலே அவர் கடுமையாக மக்கள் மீது ஒரு எரிச்சலை வெளிப்படுத்துகின்றார். உண்மை கடவுளை மறந்துவிட்டு இப்படி பொய் தெய்வங்களின் பின்னால் அலைந்து கொண்டிருக்கின்றீர்களே என்று அவர் தன்னுடைய ஆதங்கத்தை அங்கே வெளிப்படுத்துகின்றார். 32வது அதிகாரம் விடுதலை பயணம் 32:26 நாம் வாசிக்கிற பொழுது தெரியும், ஆண்டவர் மீது உறுதியாக இருப்போர் மட்டும் என்னுடைய பக்கத்திலே வாருங்கள் என்று சொல்லுவார். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டிருப்போர், பிற தெய்வங்களின் மட்டில் நம்பிக்கை கொள்ளாமல் ஆண்டவர் மீது உறுதியாக இருப்போர் என்னுடைய பக்கத்திலே வாருங்கள் என்று சொல்லி அங்கே மக்களை, அவர்களுடைய பாதை, நீங்கள் 2 நிலைகளில் இருக்கின்றீர்கள்,
இந்த உலக காரியங்களிலும் இருக்கின்றீர்கள், ஆண்டவர் மட்டிலும் நீங்கள் இருக்கின்றீர்கள். ஏதாவது ஒரு முடிவை இந்த நாளிலே நீங்கள் தேர்வு செய்யுங்கள் என்று சொல்லி அங்கே மோசே அந்த மக்களுக்கு ஒரு அழைப்பை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல யோசுவா புத்தகத்திலே 24வது அதிகாரம் 15வது இறை வசனத்திலும் இதே போன்ற ஒரு நிகழ்வை வாசிக்கிறோம். இப்பொழுது இஸ்ராயேல் மக்கள் யோசுவாவின் தலைமையில் பயணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த மக்கள் மீண்டும் பிற தெய்வ வழிபாட்டை நோக்கி செல்லுகிறார்கள். அப்பொழுது யோசுவா அந்த மக்களை பார்த்து சொல்லுகின்றார், நீங்கள் எகிப்திலே உங்களுடைய மூதாதையர் வழிபட்டு வந்த அந்த தெய்வங்களுக்கா வழிபாடு நடத்த நினைக்கிறீர்கள்? அல்லது எமோரியர்களுடைய தெய்வங்களையா வணங்க நினைக்கிறீர்கள்? நதிக்கு அப்பால் உங்களுடைய மூதாதையர் வழிபட்டு வந்த தெய்வங்களையா நீங்கள் பின்பற்ற நினைக்கிறீர்கள்? நீங்கள் எப்படி சென்றாலும் நானும் என் வீட்டாரும் கடவுள் ஒருவருக்கே, ஆண்டவர் ஒருவருக்கே பணி செய்வோம், ஊழியம் செய்வோம் என்று சொல்லி அங்கே அந்த மக்களுக்கு ஒரு மிக அருமையான படிப்பினையை அவர் எடுத்து காட்டுவதாக பார்க்கிறோம். உங்களுடைய தேர்வு எதாக இருக்கின்றது? கடவுளாக இருக்கின்றதா அல்லது பிற தெய்வங்களாக இருக்கின்றதா? இன்றே நீங்கள் தேர்வு செய்யுங்கள், முடிவு செய்யுங்கள் என்று சொல்லி அங்கே அந்த மக்களுக்கு ஒரு அருமையான ஒரு படிப்பினையை யோசுவா கொடுப்பதாக பார்க்கிறோம். அன்பு மக்களே, இன்றைய நாளிலே, இன்றைய காலகட்டத்திலே நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய தேர்வு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாம் ஆண்டவரை தேர்வு செய்கிறோமா அல்லது பிற தெய்வங்களை தேர்வு செய்கிறோமா? பிற தெய்வங்கள் என்று சொல்லுகிற மட்டில் நாம் பிற தெய்வ வழிபாட்டை பின்பற்றுபவர்களாக இல்லாமல் இருக்கலாம், பிற உருவ வழிபாட்டை பின்பற்றுபவர்களாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதனை ஒத்த பல பிற தெய்வ வழிபாடு நம்மிடத்திலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்கிற பொழுது அந்த உண்மையான அர்த்தத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அன்பு மக்களே, நாம் அதிகமாக இறைவனை முன்னிறுத்தாமல் நம்முடைய வாழ்க்கையில் இந்த தொலைத்தொடர்பு சாதனங்களில், அலைபேசியாக இருக்கலாம், கணினியாக இருக்கலாம், தொலைக்காட்சியாக இருக்கலாம், இவற்றிலே நாம் அதிக நேரத்தை செலவழிக்கிறோம் என்று சொன்னால் இஸ்ராயேல் மக்கள் செய்த அதே பிற தெய்வ வழிபாட்டிற்குள்ளாகத்தான் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை விட இந்த காரியங்களுக்கு அதிக நேரத்தை நாம் ஒதுக்குகிற பொழுது நாமும் இஸ்ராயேல் மக்கள் செய்த தவறைத்தான் செய்கிறோம். நமது தேர்வு அங்கே இந்த உலக பிரகாரமான தேர்வாக மாறி போய் விடுகின்றது. நம்முடைய சுய அழகிற்காக, நம்மை அழகுபடுத்த, நம்மை மெருகேற்ற நாம் அதிக நேரத்தை செலவழிக்கிறோம் என்று சொன்னால் அது மேக்கப்பாக இருக்கலாம், அல்லது அதிகமான ஆபரணங்கள், உடையாக இருக்கலாம். விலை அதிகமிக்க உடைகளை கொடுத்து, ஆபரணங்களை கொடுத்து நம்மை அழகுபடுத்த நாம் அதிக நேரத்தை செலவழிக்கிறோம் என்று சொன்னால் நாம் இஸ்ராயேல் மக்களை போன்று பிற தெய்வ வழிபாட்டிற்குள்ளாகத்தான் செய்கிறோம். நம்முடைய சுயம் என்கின்ற பிற தெய்வ வழிபாட்டை நாம் ஊக்குவிப்பவர்களாக இருக்கிறோம். மற்றவர்கள் நம்மை பார்க்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமா? அதற்கு ஏற்றபடி நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்கிறோமா? நம்முடைய அலைபேசியிலே, வாட்ஸ்அப்பிலே பலவிதமான ஸ்டேட்டஸ்களை விதவிதமாக வைத்து மற்றவர்கள் என்னை பார்க்க வேண்டும், என்னை புகழ வேண்டும், என்னுடைய அருமை பெருமைகளை அவர்கள் பேச வேண்டும் என்று நான் நினைக்கிறேனா? அட்டென்ஷன் சீக்கிங் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு சுய கௌரவத்திற்குள்ளாக நான் அதிகமாக கவனம் செலுத்தினேன் என்று சொன்னால் நான் இஸ்ராயேல் மக்கள் செய்த அதே வழிபாட்டை, பிற தெய்வ வழிபாட்டை தான் நான் முன் எடுத்து கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம். அதிகமாக வேலைக்கு பணம் சம்பாதிப்பதற்கு நேரம் ஒதுக்கிவிட்டு இறைவனுக்கு நான் உரிய நேரத்தை ஒதுக்கவில்லை என்று சொன்னால் மீண்டும் நான் அதே தவறைத்தான் செய்து கொண்டிருக்கிறேன். பிறர் மீது குற்றம் சுமத்துவது, பிறர் மீது பழி போடுவது, பிறரை அவமதிப்பது, அவர்களுக்கு எதிரான வார்த்தைகளை பேசுவது, இவற்றிலே நான் அதிகமான நேரத்தை செலவழித்து கொண்டு ஆண்டவர் மட்டில் அதிகமான நேரத்தை நான் செலவழிக்க தவறினேன் என்று சொன்னால் மீண்டுமாக இஸ்ராயேல் மக்கள் செய்த அதே பிற தெய்வ வழிபாட்டை தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம்.
அன்பு மக்களே, நம்முடைய வாழ்வை சற்று சிந்தித்து பார்ப்போம், சீர்தூக்கி பார்ப்போம். என்னுடைய வாழ்க்கையில் நான் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன்? கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேனா, அல்லது இந்த உலக செல்வத்திற்கு, இந்த உலக தரக்கூடிய பெயருக்கும் புகழுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறேனா? என்னுடைய சுய பெருமைக்கு, என்னுடைய சுயத்திற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேனா என்று சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய பாதுகாவலர் புனித மார்ட்டின் தேய்போரஸை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அவர் கடவுளுக்கு, கடவுள் சார்ந்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவராக இருந்தார். இந்த உலகமா அல்லது கடவுள் சார்ந்த இரக்க செயல்களா என்று வந்த பொழுது அவர் இரக்க செயல்களுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்ததாக பார்க்கிறோம். ஒரு முறை உடல் முழுவதும் புண்ணாக இருந்த ஏழை மனிதர் ஒருவர் நம்முடைய புனிதருடைய அறையினுடைய கதவை தட்டுகின்றார். அப்பொழுது அவரை உள்ளே வரவேற்று தன்னுடைய படுக்கையிலே அமர வைக்கின்றார். இதை பார்த்த மற்ற துறவிகள் புனித மார்ட்டின் தேய்போரஸை ஏளனமாக பார்க்கிறார்கள், அவரை பார்த்து சிரிக்கிறார்கள். அப்பொழுது புனிதர் நம்முடைய பாதுகாவலர் அந்த மற்ற துறவிகளை பார்த்து சொன்ன வார்த்தை இதுதான்: தூய்மை அடைவதற்கு இரக்க செயல்கள் செய்வது மிகவும் அடிப்படையானது, மிகவும் முக்கியமானது என்று சொல்லி அந்த மனிதரை ஒதுக்காமல், மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று சொல்லி மற்றவர்களுடைய பெயருக்கும் புகழுக்கும் ஆசைப்படாமல் அங்கே அவரை வரவேற்று அவருக்கு உகந்த இரக்க செயலை, பணிவிடையை செய்து அங்கே என்னுடைய முதன்மை, என்னுடைய தேர்வு இறைவன் சார்ந்த இரக்க செயல்களை அன்றி இந்த உலக சார்ந்த பெயரும் புகழும் அல்ல என்பதை தன்னுடைய வாழ்க்கையிலே மிக அருமையாக அவர் வெளிப்படுத்தியதாக பார்க்கிறோம். அன்பு மக்களே, நம்முடைய வாழ்வை சற்று சிந்தித்து பார்ப்போம். இன்று நமக்கு முன்பாக இரண்டு தேர்வுகள் இருக்கின்றன: கடவுள், உலகம்; கடவுள், செல்வம்; கடவுள், நான் என்கின்ற இந்த தேர்வுகள் நமக்கு முன்பாக இருக்கின்றன. நம்முடைய தேர்வு ஏதாக இருக்க போகின்றது? நான் கடவுள் சார்ந்த காரியங்களை தேர்ந்தெடுக்க போகிறேனா, அல்லது இந்த உலக சார்ந்த என்னுடைய சுயம் சார்ந்த காரியங்களை தேர்ந்தெடுக்க போகிறேனா என்று சிந்தித்து பார்ப்போம். யாரும் இரண்டு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. எனக்கு என்னுடைய சுயமும் வேண்டும், இந்த உலகம் வேண்டும், இந்த உலகு தரக்கூடிய பெயரும் புகழும் வேண்டும், கடவுளும் வேண்டும், கடவுள் சார்ந்த செயல்களும் வேண்டும் என்று நாம் நினைத்தோம் என்று சொன்னால் நாம் இரண்டு பேருக்கும் உண்மையாக இருக்க முடியாது. இரண்டு பேரையும் ஏமாற்றி கொண்டிருப்போம். அன்பு மக்களே, இன்றைய நாளில் நாம் ஒரு முடிவு எடுப்போம். நம்முடைய பாதுகாவலர் புனித மார்ட்டின் தேய்போரஸின் எடுத்துக்காட்டை பின்பற்றி நம்முடைய தேர்வு ஆண்டவராக இருக்கட்டும், ஆண்டவர் சார்ந்த செயல்பாடுகளாக, இரக்க செயல்களாக இருக்கட்டும். அப்படி நாம் ஒரு சரியான தேர்வை தெரிந்தெடுக்கிற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்வு சரியான பாதையிலே பயணிக்கக்கூடிய ஒரு வாழ்வாக இருக்கும். நமக்கு தேவையான ஆசீர்வாதங்கள், நமக்கு தேவையான அருள் வரங்கள் நிச்சயமாக நமக்கு நம்முடைய தேவைக்கும் அதிகமாக நம்மீது பொழியப்படும், நமக்கு நிறைவாக கொடுக்கப்படும். எனவே அப்படிப்பட்ட நல்லதொரு தேர்வை, இறைவனை முன்னிறுத்தி இறைவனை மையப்படுத்திய அந்த நல்லதொரு வாழ்வை நாம் தேர்ந்தெடுக்க வரம் கேட்டு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நம்முடைய தேவைகளை, மன்றாட்டுக்களை ஆண்டவருடைய பாதத்திலே சமர்ப்பிப்போம். நானே நல்ல ஆயன் என்றவரே இறைவா, தாய்திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும். அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை நல்ல வழியில் வழிநடத்தி செல்லவும், உமது அரசை இவ்வுலகில் வல்லமையோடு பறைசாற்றவும் தேவையான உடல் உள்ள நலன் தந்து அவர்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்றவரே எம் இறைவா, வறண்டு போன நிலங்களில் விவசாயம் செழிக்கவும் தேவையான வான்மழை பொழிந்து எம்மை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்னிடத்தில் வருபவர்களை
புறம்பே தள்ளுவதில்லை. என்றவரே எம் இறைவா, உமது திருவிழாவை கொண்டாடும் எம் ஊர் மக்கள் அனைவரின் எண்ணங்கள், ஏக்கங்கள், தேவைகள் அனைத்தும் நிறைவாக கிடைத்திட வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் நாட்டு மக்களின் நலனில் அக்கறை கொள்ளவும் சுய விருப்பு வெறுப்புகளை கலைந்து பொதுநலத்தோடு மக்களுக்கு பணிபுரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சில மணித்துளிகள் அமைதியாக இறைவனிடம் மன்றாடுவோம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம் அன்பு பிள்ளைகள் நாங்கள் கேட்ட இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரை புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. கனிவுமிக்க இறைவா, பழைய மனிதனை களைந்து உமது சாயலுக்கு ஏற்றவாறு புதிய மனிதனை புனித மார்ட்டின் தேப்போரஸில் உருவாக்க திருவுளம் கொண்டீரே. அதனால் நாங்களும் அவரை போன்று புதுப்பிக்கப்பட்டு உமக்கு உவப்பு அளிக்கும் ஏற்புடைய இப்பலி பொருளை ஒப்பு கொடுக்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களையே அர்ப்பணித்த புனிதர்களில் உமது வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதும் உமை போற்றி புகழ்வதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்திலிருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்து செல்கின்றே. புத்துலகில் கிடைக்க இருக்கும் அருள் கொடைகளை இவ்வுலகிலேயே பெற்று அனுபவிக்க அவர்களை வழிநடத்துகின்றே. ஆகவே புனிதர்வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை
தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலரான புனித மார்ட்டின் தேப்போரஸ், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியோ என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு பிடித்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செமரியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ.
இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நம்முடைய பாதுகாவலரின் 2ஆம் திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்பலியை சிறப்பித்த குடும்பத்தாருக்கும் சிறப்பான நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அன்பு மக்களே, நவநாட்களில் திருப்பலி ஒப்பு கொடுக்க விரும்புகின்றவர்கள் உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை அருட்சகோதரிகளிடத்திலே கொடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருவிழா சப்பரம் எடுக்கிறது எப்படி? சப்பரம் எடுக்கிறோமா? எடுக்கிறோம். எப்படி மக்களே? வழக்கமாக வரக்கூடிய பாதையெல்லாம் ஆல்டா வழக்கமாக ஒவ்வொரு வீடுகளுக்கும் போகிறது அந்த மாதிரியா? ஆமாம், 2 கருத்து இருக்குது. இப்போ ஒரு சிலர் பழைய காலத்து சொல்கிறீங்க, ஒரு சிலர் வீடுகளுக்கு வந்துட்டு வர மாதிரி அப்படின்னு சொல்கிறீங்க. திருப்பலி முடிஞ்சு ஒரு மீட்டிங் போட்டு பேசுவோம், ஒரு முடிவு எடுத்துட்டு அப்புறம் என்னென்னு பண்ணோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இத்திருவிருந்தின் ஆற்றலால் புனித மார்ட்டின் தேப்போரஸின் எடுத்துக்காட்டை பின்பற்ற உமது அன்பில் என்றும் எங்களை வழிநடத்தியருளும். எங்களில் நீர் தொடங்கிய இந்த நற்செயலை இயேசு கிறிஸ்து வரும் நாள் வரை நிறைவுக்கு இட்டு செல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. ஞானம் நிறை கண்ணியை
இன்று திருப்பலி நிறைவேற்றி தந்தையின் உடல் சுகத்திற்காகவும் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருடைய தேவைகள் எண்ணங்கள் நிறைவேறும்படியாகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையை முத பெயர் தூயதென போற்று பெருக, முத ஆட்சி வருக, முத திருவுளம் இந்நுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களுடைய தருளம். ஆமென். அருளிருந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவேற்றின் கனியாகிய இயேசும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நம் ஊரின் பாதுகாவலரான புனித மார்ட்டினே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நம் ஊரின் பாதுகாவலரான புனித மார்ட்டினே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நம் ஊரின் பாதுகாவலரான புனித மார்ட்டினே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. ஆமென்.